ஸ்ரீ மாத்திரை நமக ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாசு வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை பிரதமை திதி கௌளவகரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த வருடம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ரிஷபராசிக்கு தான். இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல வருடம் பிறக்கும் போதே நிறைய கிரகங்கள் 5 கிரகங்கள் சூரியன்கிற சுக்கிரன், உங்களுடைய ராசியதிபதி சுக்கிரன், அப்புறம் 2, 5 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்காரு, அப்புறம் ராகு, சனி, இத்தனை கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு. அதாவது லாபஸ்தானத்தில் வருடம் பிறக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபமாக அமையும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது, அதாவது காசு பணம் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். இந்த ரிஷபராசியில் இது என்னென்னா, குருவும் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம குரு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருப்பாரு, அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ குரு பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது, யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சூப்பர், ராகு தசை நடந்தாலும் சூப்பர். அதாவது ரிஷப ராசியில் பிறந்துட்டு இருக்கவங்களுக்கு ராகு, அதுக்கப்புறம் குரு, சனி தசை, மேக்ஸிமம் இந்த திசைகள் தான் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்கிறேன். ஆனால் ராகுவும் பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் வராரு. உங்களுக்கு இந்த வருஷம் பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் ராகு வராரு. அதே மாதிரி சனி பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வராரு. குரு பாருங்கள் 2ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்ன, தொழில் ஸ்தானம். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது என்னென்னா குடும்பஸ்தானம், வருமானம், நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமே தனஸ்தானம், பணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு. அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் பல விஷயங்களில் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தொழில் இப்போ அதாவது இவ்வளோ நாளாக இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ராகு வந்தோடனே ஆரம்பிச்சிருவீங்க. அது தொழிலுங்கிறது பிரம்மாண்டமாக விருத்தி பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் சரி பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும், விரிவுபடுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாளாக இந்த தொழிலை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணலாம், வேறு பக்கம் பிரான்ச் போடலாம், இல்லை வேறு பக்கம் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம். இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான வருடம் தான் இந்த வருடம். அதாவது 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு தொழிலை பல விஷயங்களுக்காக உயர்த்தி கொடுத்துரும். தொழில் மூலிமா நல்ல வருமானம், நல்ல லாபம். ஏன்னா உங்களுக்கு 10க்குடையவர் தான் சனி, தொழில் காரகனும் சனி, 10க்குடையவர் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி. அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், மிகப்பெரிய நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு, 2ல் இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல வருமானம், அதாவது உங்கள் லைஃபே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் முயற்சியை மட்டும் போட்டிங்க அப்படின்னா லைஃப்பை நீங்கள் செட்டிலே ஆயிடலாம். அந்த அளவுக்கு பணம் பல வகையில் உங்களுக்கு வந்துடும். வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உயர்வான நிலைக்கு வந்துடும். லாபம், அதாவது நீங்கள் பொதுவாகவே இப்போ 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா எடுக்கலாம், 5 லட்ச ரூபா எடுக்கலாம். ஆனால் 1 கோடி எடுக்க முடியுமா? இந்த வருஷம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 100 இல்லை 1000 டைம்ஸ் கூட எடுக்க முடியும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு, சனி 11ஆம் இடத்துக்கு வருது. இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தான். திடீர்னு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு, ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்குது. நிறைய பேருக்கு ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் தட்டி போயிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நாள் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த டைம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ஒரு ப்ரமோஷன் ஆகி வேறு கம்பெனிக்கு போகிறது, வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, இவ்வளோ நாளாக உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கலைன்னா கூட இந்த டைம் ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு. இப்போ
நீங்க என்னெல்லாம் உத்தியோகத்துல எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. அதே மாரி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது, படிக்கக்கூடிய குழந்தைகள பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் குறைவா இருக்கும். அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. படிப்புல வந்து கவனம் செலுத்தாம போறது, இந்த மாரிலாம் இருக்கு. அதனால வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த படிப்புல ஏதாவது தடைகளோ அல்லது வேற ஏதாவது இருந்துச்சுனாலும், அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி 2ல வந்திருக்கக்கூடிய குரு வந்து குடும்பத்தில இருந்த இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கிரும். சண்டை சச்சரவுகள் நீங்குனாலே வந்து உங்களுக்கு பல வகையில இருந்து மன நிம்மதி, ஆதரவுகளா இருக்கும். குடும்ப நபர்களிடையே ஒற்றுமைகள்லாம் உங்களுக்கு வளர்ந்துரும். இவ்வளோ நாளா உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட இனிமேல் புரிஞ்சுகிட்டு, உங்களையே அனுசரிச்சு நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே குரு வந்து அஷ்டமாதிபதியும் கூட. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் அஷ்டமாதிபதியும் கூட. ஸோ, அதனால குடும்பத்தில வந்து அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்த பார்க்கும்போது சண்டை, சச்சரவுகள் இது எல்லாமே அப்பப்போ வரத்தான் செய்யும். ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக 2 பேருமே, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி 2 பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத உறுதியாக பண்ணி தான் போயாகணும். நீங்க வேற வழி கிடையாது. அதே மாரி அஷ்டமஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது சிறு சிறு அவமானங்கள் தேடி வரதுக்கு குரு பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வளர்த்தி விட்டுருவாரு. ஸோ, அதனால பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையும் வளர்த்தி விடும்போது, காசு பணத்த மட்டும் இல்ல, தொழில மட்டும் இல்ல, அவரு தேவையில்லாத விஷயங்களும் வளர்த்தே தான் விடுவாரு. அவருடைய வேலையா அவரு செவ்வனே செய்வாரு. ஸோ, அவருக்கு எந்த இடம், இது கெட்ட இடம் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு வந்து குருவுக்கு தெரியாது. அவரு வந்து பார்க்கக்கூடிய இடத்த எல்லாமே விருத்தி பண்ணுவாரு. அப்ப 8ஆம் இடமும் விருத்தியாகும். 8ஆம் இடம்ல என்ன? ஆயுள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, விபத்து கண்டங்கள் இருக்கு. அப்போ இதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். காசு பணம் வருதே அப்படின்னு கண்மூடித்தனமா நீங்க நடந்துக்க கூடாது. நான் வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்க மேல அக்கறை இருக்கனால தான் நான் சொல்றேன். 8ஆம் இடத்த குரு பார்க்கும்போது, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போணும். அதே மாரி மத்தவங்க கிட்ட பேசும்போதுமே ஜாக்கிரதையாக பேசணும். அதே மாரி நீங்க இருக்கக்கூடிய விஷயங்கள பெருசு பண்ணாதீங்க. அதாவது குரு 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால, என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு காசு பணம் வரத வந்து நீங்க மிகப்பெரிய லெவல்ல வெளியில வந்து காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டி மாரி இருக்கும். ஸோ, அதனால நீங்க காசு பணம் வரும்போது ஒரு அசெட்டா ஒரு இடம் வாங்குறது, ஒரு நிலத்தில போடுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு கோல்டு சேர்த்து வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள கன்வெர்ட் பண்ணுங்க. ஆனா, அத வெளியில வந்து பிரபலியப்படுத்தி சொல்லிக்காதீங்க. பெருமைப்படுத்தி சொல்லிக்காதீங்க. இந்த ரிஷபராசிக்கு வந்து பெருமை பேசக்கூடாது. இந்த 1½ வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமை பேசாம இருந்தீங்கன்னா, காசு நெறைய சேரும். அஷ்டமஸ்தானத்த பார்க்குது. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கு. 8ஆம் இடத்த பார்க்குறாரு. குரு பார்க்குறாரு. சனியும் பார்க்குறாரு. குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா பெரிய லெவல்ல பிரச்சனை வரும். சர்ஜரி நெறைய பேத்துக்கு வந்து சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னன்னா வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டமும் அதுதான். லாட்டரி, புதையல் எதிர்பார்க்காத ஒரு உழைப்பே போடாம வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து 8ஆம் இடம். ஸோ, அதனால இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுறது, அல்லது வந்து நம்ம லாட்டரி புதையல் மீன்ஸ் மண்ணுக்கடியில தோண்டுறது கிடையாது. உழைப்பில்லாதது. அதே மாரி பினாமி சொத்துக்கள் இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மெயினா என்னன்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. உங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள இம்மீடியட்டா டாக்டர பார்த்துருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரி அமைப்ப காமிக்குது. ஆயுள் தோஷத்த போக்கணும் அப்படின்னா, மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கங்க. ஏன்னா குரு பார்க்கறதுனால ஹோமம் பண்ணா ரொம்ப நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்த நான் உங்களுக்கு குடுக்குறேன். அந்த மந்திரத்த படிச்சீங்கனாலே போதுமானது. முக்கியமா வந்து ஒரு சின்னது அம்மாக்கு, தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. அதனால ஏன்னா கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால, கேது வந்து எந்த இடத்துக்கு வருதோ, அந்த இடத்துல வந்து அந்த உறவுகள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு மைனஸ் வந்துரும். அப்ப தாயார்கிட்ட வந்து தாயார் ஸ்தானத்துக்கு வருது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளோ, அல்லது ஏதாவது ஒரு சிறு கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள், உயில் சொத்துல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் அப்படியே சாதாரணமா வந்து கடந்து போயிறக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்க்கறனால உங்களுக்கு ஃபேவரா தான் வரும்.
பொதுவாவே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில ஒரு கேஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஜெயிக்க முடியாது. ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா, இப்ப இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்குற டைம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்னா என்னன்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்ல நீங்க சமரசம் பேசியும் அத ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 4, 5 வருஷம் போகுது அப்படின்னா, இந்த டைம்ல வந்து சமரசம் பேசி அத வந்து உங்களுக்கு ஃபேவரா மாத்திக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்க. எது புத்திசாலித்தனமோ அத நீங்க செய்யுங்க. இயற்கையாவே வந்து காசு, பணம், ஒரு பிசினஸ வளர்க்குறது இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ரொம்ப ஃபேவரா இருக்குது. இந்த விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணி கத்துக்கங்க. அதே மாரி பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பருங்க. நீங்க என்னலாம் செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, அத்தன விஷயமுமே செய்யலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசா ஒரு ஆன்லைன் பிசினஸ் செய்யலாம். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ். எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ குடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. நீங்க வந்து தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகத்த தேடுனீங்க அப்டின்னா, இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் குரு மாங்கல்ய ஸ்தானத்த பார்க்குறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் இவ்வளோ நாளா சனியுடைய பார்வை இருந்துச்சு திருமண ஸ்தானத்துக்கு. களத்திர ஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை இப்ப நீங்கிருச்சு. எந்த தடை தாமதமும் இல்ல. குருவும் வந்து குடும்பஸ்தானத்துல இருக்கனால, நல்ல திருமணம் பிராப்தம், திருமண யோகம் இது எல்லாமே பரிபூரணமா இருக்கு. இந்த வருடத்திலே திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு அமைப்புகள் இருக்கு. திடீர் திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த சனியும், புதனும் வந்து வருட ஆரம்பத்துல 15 நாளைக்கு சேர்றதுனால, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், அதே மாரி ஒருத்தர நம்பி வெளியூர் போறது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணுங்க. அதே மாரி செல்ஃபோன் விஷயங்கள், இந்த லிங்க் கிளிக் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அது பெரிய லெவல்ல நீங்க உங்களுக்கு ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்கு. ராகுவும் 10ல இருக்கு. மீடியா ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க யாருன்னே இவ்வளோ நாளா தெரியலனா கூட எல்லாருமே பட்டி தொட்டி முழுக்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே பேரு, புகழ் எல்லாமே பரவிரும். 10ல எப்போ ராகு வருதோ, அப்போ மீடியா ஃபீல்டுல இருக்கவங்க, ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிரும். இந்த வருஷத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நெறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக எழுதியிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது. பதவி ஸ்தானத்தில வந்து கேது இருக்கனால, பதவி தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க என்ன உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கனால, நீங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களா இருந்தா சொல்லுங்க. அந்த கேதுக்கு உண்டான பரிகாரத்த நான் சொல்றேன். பட் ஆனா 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கும்போது என்னன்னா, அந்த பதவிய வந்து உங்ககிட்ட இருந்து புடுங்குறதுக்கு நெறைய பேரு உங்களைய கீழ இறக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரதுக்கு தயாரா இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்ல அப்டின்னா கைமீறி பதவி போயிரும். காசு பணம் இருந்தாலுமே பதவிய வந்து ஒரு சில டைம்ல வந்து காசு குடுத்து வாங்க முடியாது. அதனால அத பார்த்துக்கங்க. மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவ. பதவிய கெட்டியமா புடிச்சுக்கங்க. இல்ல அதுனா கைவிட்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே ராகுவும், சனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதுல இருக்கு. அதுவும் குரு வந்து தனஸ்தானத்துல இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. அதே மாரி புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனியுடைய பார்வை தான் இருக்கு. 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. சந்தான பிராப்தம் வந்து தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனியோட இருக்கனால. ஆனா, இதுக்கு பரிகாரமா நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது, குலதெய்வத்துடைய அனுகிரகமும், ஆசியும் இருந்தா கண்டிப்பா சந்தான பிராப்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு இந்த விசுவாசம் வருடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதுவும் வந்து குரு திசை, சனி திசை, ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல ஏற்றங்கள் தான். வளர்ச்சி, வெற்றி இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.